நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களோடு பேசுவதற்காக, உங்களுக்கு சொல்வதற்காக தேவன் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. சாதாரணமாக ஒரு ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்திக்கு பிடிக்காது. அதே மனுஷன் நிமிர்ந்து நின்றால் சுற்றி இருக்கிறவளுக்கும் பிடிக்காது. மேலே போனாலும் திட்டுவான், கீழே போனாலும் இப்படி ஆயிட்டேன் என்று சொல்லுவார்கள். உயர்ந்தால் எப்படி உயர்ந்தான் என்றுவார்கள், தாழ்ந்தால் என்னமோ செஞ்சுட்டு அதனால் தான் அப்படி ஆகிவிட்டான் என்று சொல்வார்கள். இது ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையில் நன்றாக பொருந்திய ஒரு கருத்து. ஆபிரகாம் லிங்கன் சாதாரணமாக ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பது எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 8 முறையோ 9 முறையோ எலெக்ஷனில் நின்று தோல்வியை கண்டு துவளாமல் அதே எலெக்ஷனில் நின்று யுஎஸ்இன் பிரசிடெண்ட் ஆனவர். அப்படி இருக்கையில் அவருடைய பார்லிமெண்ட்டில் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒருவர் எழுந்து நின்று சொன்னார், நீ செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அல்லவா, உங்கள் அப்பா செய்த செருப்பை இன்னும் தேய்த்த செருப்பை நான் இன்னும் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் என்ன உயர்ச்சியை பார்த்து அவருக்கு பொறுக்க முடியாமல் அவன் கேவலமாக பேசினான். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் சிறு வயதிலிருந்து ஏழ்மையில் பிறந்ததினால் அதை கேட்டவுடன் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பரவாயில்லையே, எங்கள் அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இன்னும் உங்களுடைய காலில் இருக்கிறதே, அதில் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் சொல்லுங்கள், நானும் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் அந்த எழுந்து நின்று பேசியவனை கேவலமாக பார்த்தார்கள், திட்டினார்கள். அதுபோலத்தான் அதுக்குத்தான் சொல்லுகிறேன், ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்திக்கு பிடிக்காது, மனுஷன் நிமிர்ந்து நின்றால் சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிடிக்காது. அதே போலத்தான் பைபிளுடைய அதிகாரத்தில் பழைய ஏற்பாடில் பார்த்தீர்களானால் அன்னாள் என்பவள் குழந்தைகளே இல்லாமல், அவன் கணவனுக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு ஏராளமான குழந்தைகள் இருந்தது. ஆனால் இளையவளான அன்னாளுக்கோ குழந்தையே இல்லாமல் இருந்தது. அதனால் மூத்தவள் கேவலமாக பார்த்தாள், எள்ளி நகையாடினாள், மலடி என்று சொன்னாள். ஆனால் இவள் என்ன செய்தால் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் நின்று, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று கெஞ்சினாள். அதற்கு ஆண்டவர் மனம் இறங்கினார். அவருடைய முதல் மனைவிக்கு, அவருடைய கணவன் முதல் மனைவிக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாலும் பெயர் சொல்லும்படியாக ஒரு குழந்தை இல்லை. ஆனால் அன்னாளுக்கு தேவன் கொடுத்த குழந்தை தான் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி தான் பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு அந்த கிருபையை கொடுத்திருந்தார். ஏன்? இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவான சவுலை அபிஷேகம் செய்ததும் அவர்தான். இஸ்ரவேலுக்கு தாவீதை அபிஷேகம் செய்தது தான் அவர்தான். லேட்டாக கொடுத்தாலும், நம்ம ஊர் பாணியில் சொல்ல போனால் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்டாக கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பொறுமையாக இருங்கள், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் கொடுப்பார் என்று கூறி, யாரையும் கேவலமாக பார்க்காதீர்கள். நாம் யாரை கேவலமாக பார்க்கிறோமோ அவர்களை உங்கள் முன்னாலேயே பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்ப்பவர் தான் ஆண்டவர் என்று கூறி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?